ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் பிரைனி. கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஷார்ட்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஓகேவா? உங்களில் நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனலை பற்றி தெரியும். ரொம்ப மட்டமாக நான் இந்த சேனலை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எப்பயாவது தான் வர்றது, ஒரு 2-3 வீடியோ போடுறது, அதுக்கப்புறம் அப்படியே வேனிஷ் ஆகிடுறது, மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு வர்றது, 2-3 வீடியோ போடுறது, அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுறது. ஒரு கண்டினியூட்டியே கிடையாது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னோடய ஆஃபீஸ் ஹவர்ஸ் போக மற்ற டைம்லாம் நான் செம்ம வெட்டியாக இருக்கிறேன். எனக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை. எல்லா படமும் பார்த்தாச்சு, எல்லா சீரீஸும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் புதுசாக சீரீஸ் பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாக இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத வேலையிலாம் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் போகுது. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனாலும் தேவையில்லாமல் என்னோட எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இனிமேல் நம்மளே எங்கேஜாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு சேலஞ்சை நம்ம ட்ரை பண்ணலாம். 15 டேஸில் 100 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்குள்ளே ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் நான். 15 டேஸில் எப்படியாவது நம்ம 100 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியே ஆகணும் இந்த யூடியூப் சேனலில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா கைஸ்? என்கிட்ட கண்டென்ட் எல்லாம் நிறைய இருக்குது. கண்டென்ட்டுக்காக குறைச்சது, என்கிட்ட கண்டென்ட் நிறைய இருக்குது. பக்கெட்டாக அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா என்னால் எடிட் பண்ணவே முடியல. எடிட்டிங் பயங்கர டென்ஷனாக இருக்குது. எடிட்டிங் என்னோட என்டையர் ஹவரையுமே ஸ்பாயில் பண்ணிடுது. எடிட்டிங் கூட ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த ஆடியோவை ஆம்பிளிஃபை பண்ணுறது, ஐயோ சாமி, சுத்தமாக ஆம்பிளிஃபை பண்ண முடியல கைஸ். உண்மையை சொல்ல போனால் நான் கண்ட மணிக்கு ஆம்பிளிஃபை பண்ணி வைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம் எனக்கு யூஸ்வலாக ஏதாவது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் பேசுறது கரெக்டாக டெலிவர் ஆகுதா அப்படின்னு மட்டும் தான் நான் அப்சர்வ் பண்ணுவேன். அதில் எக்கோ வருதா, இல்லை அதில் ஊஃபர் மாதிரி சவுண்ட்ஸ் வருதா அப்படின்லாம் நான் இது வரைக்கும் அப்சர்வே பண்ணினதே கிடையாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் சொல்கிறத கேட்டால் தான் எனக்கு வியர்டாக இருக்குது, ரொம்ப எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போய் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னா தான் அடக்கன்றா அது உண்மையிலுமே எக்கோ தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் ஹோலி லேண்ட்லேருந்து இப்போ மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், ஒருவேளை அந்த மைக் பெட்டராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுலேயே கண்டினியூவாக வீடியோஸ் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரோடுக்கு தான் போய் ஆகணும். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இன்னொரு பயமும் என்னென்னா, ஒருவேளை அந்த ஆடியோவையும் நான் ஆம்பிளிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு கெடுத்து விட்டுருவணும், இல்லை அதோட அவுட்புட்டும் இதே லட்சணத்தில் தான் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்க்க போகிற வீடியோஸ் இல்லை ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த டெக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஒரு வேளை உங்களுக்கு அதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம் இந்த 100 ஷார்ட்ஸ் நம்மளோட சேனலை எந்த லெவலுக்கு கொண்டுட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் பார்க்கலாம் கைஸ். பாய். Take a seat, you cannot stand it. All I know, the flow harder than a Scotch bunny. Don't try studying me, you cannot.